எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது கேரளா ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் பால் கஞ்சி கூடவே புழுக்கு. பால் கஞ்சி தேங்காய் பாலில் ஊற்றி ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்கிற ஒரு கஞ்சியாக இருக்குது. இந்த ஒரு புழுக்கு வந்துட்டு கிழங்கு, காய்கறி, அதே மாதிரி பயறு இதெல்லாம் சேர்த்து செய்கிற ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒன்றா இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி லஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 3 to 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்றைக்கி நான் கஞ்சி செய்கிறது. அதுக்காக 1 கப் அளவுக்கு ப்ரௌன் பச்சரிசி எடுத்துருக்கு. உங்கள்கிட்ட பச்சரிசி ப்ரௌன் இல்லை அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற வெள்ளை கலர் பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லை இருந்தால் புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். இது நம்ம வேக வைக்கிறது தேங்காய் பாலில் தான். கட்டி கம்மியாக இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கிற தேங்காய் பால் 6 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 1.5 லிட்டர் அளவுக்கு இருக்கும். கட்டியாக இருக்கிற ஒன்றாம் பால் 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கு. ஒரு சின்ன தேங்காய் துருவி எடுத்து அதிலிருந்து தான் இந்த ஒரு பால் ரெடி பண்ணியிருக்கு. உங்கள்கிட்ட பெரிய தேங்காய் இருக்குது அப்படின்னா அதோட பாதியிலிருந்து இந்த 1ஆம் பால் 2ஆம் பால் ரெடி பண்ணி எடுக்க முடியும். கஞ்சி செய்யறதுக்காக நான் ஒரு மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கு. உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 6 கப் அளவு கட்டி கம்மியாக இருக்கிற தேங்காய் பால் முதல்ல ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி கழுகி இதுக்குள்ளே சேர்க்கணும். 2-3 டைம் நல்லா அரிசி கழுகி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே தேங்காய் பால் கொதிச்சிருக்கும். தேங்காய் பால் கொதிக்கிறதுக்கு இடையில இதே மாதிரி 2-3 டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி கழுகி சேர்த்துக்கலாம். நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்ல ஒரு டைம் கொதிச்சதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு தான் மிச்சம் நம்ம வேக வைக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்துருக்கு. இந்த தேங்காய் பாலோட அளவு வந்துட்டு கம்மியாக இருக்கிற தீயில வேக வச்சு எடுக்கிறதுக்கான தேங்காய் பால் தான். தீ ரொம்ப அதிகமாக வச்சிருச்சு அப்படின்னா இந்த பால் பத்தாமல் போயிடும். அதே மாதிரி இந்த அரிசி வேகும்போது சில டைம் 6 கப் அளவு தேங்காய் பால் பத்தாமல் போயிடும். கஞ்சி ரொம்ப திக்காய் போகுது, அரிசி நல்லா வேகலை அப்படின்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நான் இப்போ 6 கப் அளவு தேங்காய் பால் கூட 1 கப் அளவு சுடு தண்ணி கூடி ஊற்ற வேண்டியது இருந்துச்சு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் கஞ்சி ரெடி பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. அரிசி நல்லா வெந்திருக்கு. தொட்டு பார்க்கும்போது நல்லா நெய் மாதிரி வேகணும், அப்போ தான் கஞ்சிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி நல்லா வெந்து இந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சி எல்லாம் கரெக்டானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் சேர்த்துருக்கு. சீரகம் இடித்து சேர்த்துக்கலாம், முழுசாக வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பவுடராக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. சீரக பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு 1/2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கூடி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உடனே தீ ஆஃப் பண்ணணும். மண்பானையில் தான் வைக்கிறேன் அப்படின்னா நம்ம தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டே இருக்கும். அதனால முன்னாடியே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1ஆம் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது, அதனால தான் நம்ம இந்த மாதிரி கலந்து விடுறது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஆறும்போது இன்னும் இது கொஞ்சம் கட்டியாயிடும். பால் கஞ்சி ரெடியாக இருக்குது. அடுத்தது புழுக்கு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்காக கிழங்கு தான் நமக்கு நிறைய தேவைப்படுறது. எப்போவுமே எல்லா கிழங்கும் அவைலபிளாக இருக்காது. அதனால நமக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்கிற கிடச்சிருக்கிற கொஞ்சம் கிழங்கு எடுத்துருக்கு. செப்பாங்கிழங்கு, சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இது கூடவே மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி செருகிழங்குன்னு சொல்லும் மலையாளத்தில், அதை எடுத்துக்கலாம். அப்புறமா காய்ச்சல்னு சொல்லும் மலையாளத்தில். அந்த மாதிரி கிழங்கு எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு நம்ம போடுறதில்ல. கொஞ்சம் காய்கறி நமக்கு தேவைப்படுது. அதுக்காக பப்பாளி எடுத்துருக்கு, 2 நேந்திரக்காய் கூட எடுத்துருக்கு. இது எல்லாமே நமக்கு தேவையில்லை, தேவையாக இருக்கிறது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம சாதாரணமாக தட்டைப்பயிறு தான் சேர்க்கிறது. 1/2 கப் அளவு தட்டைப்பயிறு ஊற வச்சதுக்கப்புறம் குக்கருக்குள்ளே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் கடலை எடுத்துக்கலாம், தோலோடு இருக்கிற கடலை எடுத்துக்கலாம். இல்லை பாதி தட்டைப்பயிறு பாதி கடலை அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஊற வச்ச தட்டைப்பயிறு குக்கருக்குள்ளே போட்டு நல்லா வேக வச்சு அடிகட்டியாக இருக்கிற உருளைக்குள்ளே சேர்த்துருக்கு. அது கூடவே 2 கப் அளவுக்கு பப்பாளி, 2 கப் அளவுக்கு சேனக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு நேந்திரக்காயா, 1 கப் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, 1/2 கப் அளவுக்கு செப்பாங்கிழங்கு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு
காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதோட கலர் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் கலராக இருக்கும். அதனால அந்த கலர் கிடைக்கிறதுக்காக தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கு. வேகிறதுக்கான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம். இந்த காய்கறிக்கு லெவலில் நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் இது நல்லா நமக்கு கரெக்டான அளவுக்கு வேக வச்சு எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஊற்றுற தண்ணியோட அளவு கம்மியாக இருக்குது, தண்ணி வற்றினதுக்கப்புறம் காய்கறி வேகலை அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருக்கு. நல்ல ஒரு டைம் கொதிச்சதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மியாக இருக்கிற தீயில் மூடி வச்சு தான் மிச்சம் இந்த காய்கறி எல்லாமே நம்ம வேக வச்சு எடுக்கணும். சேனைக்கிழங்கு வேகாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா சேனைக்கிழங்கு முதல்ல போட்டு பயர் கூட வேக வச்சதுக்கப்புறம் மிச்ச காய்கறி எல்லாமே கிழங்கு எல்லாமே சேர்த்து ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். அதங்க வேகட்டும் லோ ஃப்ளேமில். இதுக்குள்ளே இடித்து சேர்க்கறதுக்காக 1.5 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது தேங்காய் இடித்து தான் எடுக்கணும், நசுக்கி தான் எடுக்கணும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் அதே மாதிரி தான் இடித்து எடுக்கணும். ஆனால் சீரகம் நல்லா அரைச்செடுக்கணும். நீங்கள் மிக்சியில் தான் செய்கிறேன் அப்படின்னா சீரகத்தோட பவுடர் சேர்த்துக்கோங்க. கல்லில் இதே மாதிரி செஞ்சு எடுத்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலையும் நமக்கு தேவைப்படுது. லோ ஃப்ளேமில் கிழங்கு காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கிழங்கெல்லாம் ஒரு டைம் கையில் தொட்டு செக் பண்ணுங்க வெந்திருக்கா இல்லையான்ட்டு. நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணி வற்றி போகக்கூடாது, இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். தண்ணி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இடித்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸ் இதுக்குள்ளே சேர்க்கணும். ட்ரையாக இருக்கிறதுக்குள்ளே சேர்க்கக்கூடாது, ரொம்ப பொரியல் மாதிரி ஆகி போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அது கூடவே தாராளமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ ஆஃப் பண்ணலை, கம்மியாக தான் வச்சுருக்கு. லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் நம்மளோட அந்த கிழங்கோட பீஸ் எல்லாம் மேஷ் ஆகி கொஞ்சம் சின்ன சைஸாக மாறி இருக்குது. லாஸ்ட்டாக 1/4 கப் அளவு தேங்காய் எண்ணெய் கூடி நான் இதுக்குள்ளே ஊற்றியிருக்கு. 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். சூடு பண்ணாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சையாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். கூடவே இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கூடி சேர்த்துருக்கு. மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் போதும் அந்த தேங்காய் வேகிறதுக்காக. போதும், நம்மளோட புழுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற கிழங்கோட காய்கறியோட அளவு 1 கப்பு, 1.5 கப்பு, 2 கப்புன்னெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் கரெக்டான அளவு கிடையாது. அது உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி எல்லா கிழங்கும் எப்பவும் கிடைக்காது, கிடைக்கிறத வச்சுட்டு நமக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். புழுக்கு ரெடியாக இருக்குது. பால் கஞ்சி முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் இது இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பால் கஞ்சி குடிக்கிற டைமில் சாதாரண கஞ்சி மாதிரி கிடையாது நம்ம இது குடிக்கிறது. கஞ்சி எடுக்கிற அதே அளவுக்கு நம்ம புழுக்கும் இதுக்குள்ளே சேர்த்துருவேன். பாதி கஞ்சி பாதி புழுக்கு, அதே மாதிரி தான் நம்ம இது குடிக்கிறது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.